யோசித்தேன். வேற என்ன, நீ சற்றே இழுக்குது. அதுவும் சரிதான். நீ சூரியோடு சேர்ந்து விட்டால் ஊரார் கொள்ளும் மாற்றாமையை கேட்கவா வேண்டும்? கூட என்ன, ஊர் கண்பட்டு விட்டால் பிரிவு நிச்சயம் தானே. போட்டி முக்கோண காதல். அப்புறம் என்ன, ஒரு கோணம் பொருந்தா கோணம் தான். கை கிளை எப்படி? என்ன சகுனியாரே, இது என்ன சினமேன் சகுனியாரே? நான் ஏதும் தவறாக சொல்லிவிடவில்லையே. காதலில் போட்டியும் பொறாமையும் சரி, ஊழலும் கூடலும் தோல்வியும் கூட சரிதான். மன்னம் எப்படி வந்தது? தப்பிதம். நான் உரைத்தது காதலை பற்றியோ காரண காரியங்கள் விளைவுகள் பற்றியோ அல்ல சகுனியாரே. பாரதம் எனும் வித்தில் எந்த துகளில் எந்த துளையில் எழுந்து குருஷேத்திர போர் முளைவிட்டது என்பதை அசை போட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆழமாய் விரிந்து பாரத பூமி எங்கும் அது ஒன்றி இருக்கும் விழுதுகளில் நிழலில் விளக்கி ஆழத்தின் வேர் நுனிகளை அலசிக் கொண்டிருக்கிறேன். சந்தனு சத்தியவதியிடம் கொண்ட காதலா, அவள் தந்தை மீனவகுல தலைவன் அரியணையின் மீது வைத்த காதலா, பீஷ்மன் தன் தந்தையின் பால் கொண்டிருந்த காதலா? எந்த காதல், எந்த துகள்? ஆம், காந்தாரி குந்தி 5 பிள்ளைகள் பெற்றால் என அறிந்ததும் கொண்ட பொறாமையோடு இழைந்தது.
கொண்டிருந்த பொறாமை, துரியோதனன் பீமன் மீது கொண்ட பொறாமை, அர்ஜுனன் கர்ணன் மீது கொண்டிருந்த பொறாமை, திருதராஷ்டிரனுக்கும் பாண்டுவுக்கும் இடையில் மெல்லிய இழையாக ஊடாடிய அரியணை போட்டி, கௌரவர்களுக்கும் பாண்டுபுத்திரர்களுக்கும் குருகுல வாசத்தில் விஷவிருட்சமாய் வளர்ந்த போட்டி, துரோணர் அர்ஜுனனை எண்ணி கட்டை விரல் பறித்து ஏகலைவனை விளக்கியது, கபடத்தில் யார் வல்லவர் என்பதில் உமக்கும் கண்ணனுக்குமான போட்டி. எது எதில் கலந்தது? கங்காபுத்திரன் பீஷ்மன் காலனை என்னையே எட்டி இருக்க செய்தவன், குருஷேத்திர போர் முடிந்து தான் விரும்பி கைலாயனடி சேர்ந்தவன். அந்த இணையற்ற வீரனின் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? கேட்க கேட்க தீராது அள்ளித்தர மக்கற்ற ஒரு காதல், ஏந்தி கெஞ்சி நின்ற காதல், கேட்டது கிட்டாதென்று தெரிந்தும் அதன் நினைவுகளில் உறைந்து சிகண்டியாய் பிறந்தவள் ஜென்மங்களுக்காய் கொண்ட வன்மம், துரியோதனன் திரௌபதி மீது கொண்ட வன்மம், திரௌபதி துச்சாதனன் மீதும் துரியோதனன் மீதும் வைத்த வன்மம், உன்னதம் உன்னதம் வெறிகொண்டாடினால் அல்லவா அவள்? புரிந்து நின்றோமே நாங்கள் எல்லோரும். வெறி வெறி
தடியன் ஒருவன். நக்கித் தெரியும் நாய்க்கும் வலுவிலா நீதி சொல்லும் வெற்றுவாய் சொல்லாளன். ஆகாயம் பார்த்தலைபவன் ஒருவன், ஏறெடுத்தும் நோக்காதவன் ஒருவன். போதுமே போதுமே வினை வந்து சூட. ஏ துரியோதனா, கேள். பஞ்சு பொதி சுமக்கவும் ஒக்கில்லாது நிற்கும் இப்பேடுகளை மணந்தும் பதிவிரதையடா நான் பதிவிரதை. பற்றி இருத்தி என் துடை பிளந்து பற்றி வழியும் ரத்தம் குடித்தேன். ஏ துச்சாதனா, மலர் சூடி மனம் கமிழ்ந்த என் கூந்தல் பற்றி தர தரவிட தேரில் கட்டி வந்தவனே, கேள். என் நெஞ்சம் பிளந்து பொங்கும் குருதி பிசைந்து ஆற்றி அலைந்தே என் கூந்தல் முடித்தேன். பதிமூன்று ஆண்டுகள் புதைத்து புதைத்து நினைவை சுமந்திருந்தாள். காத்திருந்து சொல் முடித்தாள். அந்த வன்மம் வன்மம் பாரத கதை முழுக்க வன்மம், பாரதம் முழுக்க, புவி முழுக்க விஷவிருட்சமாய் படர்ந்து பரவி இருக்கிறது. ஏன் இந்த வன்மம் சகுனியாரே? எங்கு ஊற்றுக்கொள்கிறது இந்த வன்மம்? உம்மால் புரிந்து கொள்ள முடியாது தர்மராஜனே. நீர் கணங்களில் நிலை கொள்பவர். உமக்கு தெரியும் இந்த வன்மத்தின் ஊற்று எங்கிருக்கிறது என்பது உமக்கு தெரியும். உமது வன்மமும் தெரியும். என் வேதனை நான் கொண்ட வன்மம் அது உமக்கு ஒருபோதும் பிடிபடாது தர்மராஜனே. படிக்க முடியாத வழக்கிலிருந்து பிறந்த வன்மம். கண்முன் கண்ட அனுபவித்த கொடுமைகள் நெஞ்சை பிளந்து நிலைகளாய் பதிந்ததிலிருந்து பிறக்கும் வன்மம்.